இன்னும் கரெக்டா எனக்கு புரிஞ்சுக்கிறது நான் சொல்றேன். இதை வந்து நம்ம சரியா சொல்லணும்னா டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறது டிசீஸ் கிடையாது. டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எதெல்லாம் வந்து ஒரு பேண்டமிக்கா மாறலாம்னு சொல்லி ஒரு 100 டிசீசஸ் அதை எடுத்து வச்சு அதோட பேத்தோஜென்ஸ்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுக்கு அந்த 2018லயே டிசீஸ் எக்ஸ் ஆட் ஆயிடுச்சு. COVID-19 அவங்க அப்ப கண்டுபிடிக்கவே இல்லை. ஹாய் சத்யபிரியா. ஹாய் சசீன். எப்பயுமே சிலம்பரசன் கூட பேசுவேன். இன்னைக்கு வந்து நம்ம டிசீஸ் எக்ஸ் பத்தி பேச போறோம் அப்படிங்கறதுனால யூ ஆர் பெட்டர் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்ட். அதனால லைக் ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பேண்டமிக்ஸ், எபிடமிக்ஸ், அப்புறம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், இது ரிலேட்டடான பப்ளிக் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால, மோரோவர் இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல ஆக்சுவலி மோர் தென் 50,000 சர்ச்சஸ்ல இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. இதை வச்சு அவங்க என்னதான் தேடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, பேசுவோம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்டட் டு டூ திஸ் சின்ஸ் யூ ஆர் வர்க்கிங் ஆன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். நீங்க இதை சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிசீஸ் எக்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய சர்ச்சஸ் போய்கிட்டு இருக்கு. என்னென்ன சர்ச் போயிட்டு இருக்குன்னு முதல்ல சொல்லிடுவோமா? கண்டிப்பா சொல்லலாம். டிசீஸ் எக்ஸ் இஸ் இன் விச் கண்ட்ரி சர்ச் பண்ணிருக்காங்க. டிசீஸ் எக்ஸ் இன் இந்தியா சர்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் எக்ஸோட சிம்டம்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்க. நான் யூடியூப்ல போட்டேன். சரி, என்னதான் தேடுறாங்கன்னு பார்த்தா டிசீஸ் எக்ஸ் சிம்டம்ஸ் இன் ஹிந்தி, இன் தெலுங்கு, ஒரு லாங்குவேஜ்ல எங்கெங்கெல்லாம் வந்துருச்சுன்னு செக் பண்ணணுங்கிறதுக்காக டிசீஸ் அதை பத்தின சிம்டம்ஸ் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. ஆமா, சிம்டம்ஸ் வரைக்கும் என்ன டிசீஸ் எக்ஸ்க்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு, அது வந்து இது டிசீஸ் எக்ஸ் இந்தியா என்ட்ரி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியால வந்துருச்சா அதெல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த டிசீஸ் எக்ஸ்னா என்ன அப்படின்னா, WHO லிஸ்ட் படி அடுத்து வரக்கூடிய பேண்டமிக்கா மாறக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து டிசீஸ் எக்ஸ். எக்ஸ்ன்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, இன்னும் அது என்னன்னு தெரியலங்கிறதுக்காக தான் எக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம வந்து அதுவே ஒரு டிசீஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது இன்னும் வந்து வரக்கூடிய டிசீஸ் தான். இன்னும் என்ன அப்படிங்கறது முடிவாகல. இன்னும் கரெக்டா எனக்கு புரிஞ்சுக்கிறது நான் சொல்றேன். இதை வந்து நம்ம சரியா சொல்லணும்னா டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறது டிசீஸ் கிடையாது. டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எமர்ஜிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி ஒரு எபிடமிக்கா வந்துச்சு அப்படின்னா, சோ அதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்றது, அதை எப்படி மிட்டிகேட் பண்றது, அதுக்கு எப்படி வேக்சின்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கறத வந்து நம்ம இப்பவே வந்து ப்ரிடிக்ட் பண்ணியோ இல்ல அந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிசீஸ் எக்ஸ்னு ஒரு டிசீஸ் வந்தால் அதை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஃபார்முலேட் பண்றாங்க. ஸோ அதை வந்து நியூஸ் மீடியாவோட தப்பா இல்ல யாரோட தப்பு இல்ல மக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு புரிதல் இல்ல. இதுவே ஒரு டிசீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை பாக்குறப்ப சரி அதனால வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலி நம்ம 2015க்கு தான் நம்ம கொண்டு போனோம். பேக் டு 2015 எக்ஸாக்ட்லி. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்பையில இருந்தே வந்து வாட் இஃப் தெர் இஸ் அ பேண்டமிக் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து R&D ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆக்ஷன் டு பிரிவென்ட் எபிடமிக்ஸ் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த R&D ப்ளூ பிரிண்ட் ஃபார் டிசீசஸ் அப்படிங்கறத கொண்டு வராங்க. 2015 அந்த டைம்லயே வந்து ஒரு 10 டிசீஸ் வந்து அதுல இருந்துச்சு. அதுல எபோலா, ஜிகா அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக 2018ல தான் மறுபடியும் அந்த R&D ப்ளூ பிரிண்ட் ஃபார் அட்வைசரி குரூப் வந்து ஜெனீவால கூடி டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி உண்டாக்கி அந்த டிசீஸ் எக்ஸை வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து ஆட் பண்றாங்க. சோ அந்த ப்ளூ பிரிண்ட்ல இப்ப இருக்கு. 2018ல இருந்தே அந்த டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு. ஆனா 2018க்கு அப்புறமா COVID-19 வந்துச்சு. அதையும் ஆட் பண்ணிட்டாங்க அந்த லிஸ்ட்ல. COVID-19 could be the disease X அப்படிங்கிற மாதிரி அப்பவே ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2022ல அந்த COVID-19ம் அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஆட் ஆயிடுச்சு, அந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. சோ இப்ப எதனால அந்த நியூஸ் வந்துச்சு? ஏன்னா 2018ல இருந்து டிசீஸ் எக்ஸ் இருக்கு. இப்ப எதனால அந்த நியூஸ் வந்துச்சு? எதனால அப்படின்னா யூகேல இருக்கிற
சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வேக்சின் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பார்த்த வேலைதான். என்னன்னா டிசீஸ் எக்ஸ் நெக்ஸ்ட் வரக்கூடியது COVID-19க்கு அப்புறமா வரக்கூடிய பேண்டமிக் டிசீஸ் எக்ஸ். அது என்னவா வேணா இருக்கலாம், ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதாவது அதோடைய விருலன்ஸ் அதிகமா இருக்கும், அதனால பாதிப்பும் அதிகமா இருக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது அவங்க சொன்னது. வெளிப்படையா சொல்லணும்னா, திடீர்னு அவங்க பட்ஜெட்ல இருந்து இவ்வளவு $1 மில்லியன் எடுத்து வச்சிருக்காங்க. சரியா? எடுத்து வச்சு அந்த $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் சென்டர் கட்ட போறாங்க ஒரு இடத்துல. அந்த ரிசர்ச் சென்டர் வந்து வில் ஒர்க் அப்பான் டிசீஸ் எக்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்ட்டு. ஸோ அதுல என்ன பண்ண போறாங்கன்னா, எதெல்லாம் வந்து ஒரு பேண்டமிக்கா மாறலாம்னு சொல்லி ஒரு 100 டிசீசஸ் அதை எடுத்து வச்சு அதோட பேத்தோஜென்ஸ்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த 100 பேத்தோஜென்ஸ் இருக்குன்னா அது வந்து என்னென்ன மாதிரியான காசஸ் கொடுக்கும், என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் உருவாகும், அதை வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு எப்படி வந்து வேக்சின்ஸ் கொண்டு வரலாம், அந்த வேக்சின்ஸ் எப்படி ட்ரையல்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் எபிடமியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் எப்படி பண்றது, இதை வந்து ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு ரிசர்ச் சென்டரை வந்து யூகேல எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இப்ப அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் எப்படி மாறி வந்துருச்சுன்னா, டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வந்துருச்சு, யூகே காரன் சொல்லிட்டான். சோ அது வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும், 50 மில்லியன் டெத்ஸ் அது இது அப்படின்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல கரண்ட் அஃபேர் வந்து யூகே பேஸ்டா ஒரு ரிசர்ச் சென்டர் இஸ் கோயிங் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா டு ப்ரொடியூஸ் வேக்சின், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு பேண்டமிக் வந்தா அது கரெக்ட் டைம்ல எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அந்த வேக்சின்ஸ். எது பேண்டமிக்கா மாறும் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு ஒரு 100 டிசீசஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல அவங்க வர்க் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. அதுல மோஸ்ட்லி எல்லாமே வைரஸஸா இருக்கலாம், அது இல்லாம சில பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் டிசீசஸாவும் இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து நம்ம டிசீஸோட கன்ஃபியூஸ் பண்ணி இப்ப இருக்கிற நிறைய சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதா இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்சைட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த R&D ப்ளூ பிரிண்ட் ஃபார் டிசீசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ பிரிண்ட் ஆக்சுவலி வந்து எக்ஸாஸ்டிவ் கிடையாது. அந்த WHO சொல்றாங்க இந்தந்த வைரஸஸ் தான் இந்தந்த டிசீசஸ் தான் எபிடமிக்கா மாறணும், பேண்டமிக்கா மாறணும் அவசியம் இல்லை. அதை வந்து அவங்களும் சொல்றாங்க, எப்பா எங்களுக்கு கண்ணுல தெரியுறது இந்தந்த டிசீஸை எடுத்து இதுல போட்டு வைக்கிறோம், இதுல ஏதாவது மாறலாம்னு நாங்க ஒரு கணிப்பு வச்சிருக்கோம். அப்படி அவங்க COVID-19 பாக்கலையே, ஆனா அவங்க கணிச்சதுலயும் COVID-19 வரல. சோ அந்த ரிப்போர்ட்டை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத பாக்கணும். இப்ப நிறைய நியூஸ் மெட்டீரியல்ல பாக்குறப்ப வந்து அது கொஞ்சம் புரிதல் இல்லையோன்னு தோணுது. சோ அது வந்து ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல இதெல்லாம் எபிடமிக்கா மாறலாம்னு சொல்றாங்க. இது 2018லயே டிசீஸ் ஆட் ஆயிடுச்சு. COVID-19 அவங்க அப்ப கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த சார்ஸ் கோவியோட அந்த மியூட்டேஷன் அவங்க வந்து புரிஞ்சுக்கல, அவங்க ப்ரிடிக்ட் பண்ணல. ஒரு சில பேர் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கலாம், ப்ரிடிக்ட் பண்ணலான்னு முழுசா சொல்லிட முடியாது. பட் ஆனா அது அப்போ ஒரு பேசு பொருளா இல்ல. இன்னைக்கு அது வந்து அதுக்கப்புறம் டிசீஸ் எக்ஸுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் லிஸ்ட்ல ஆட் ஆகுது COVID-19 வைரஸ். சோ அதனால இது வந்து ஒரு ப்ரிடிக்டிவ் மாடலிங் மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு எபிடமிக்கோ பேண்டமிக்கோ வரணும்னா இதுல இருந்து இல்லாம கூட வேற ஒண்ணு. அதனாலதான் 100 மெம்பர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்ல இல்ல. ஆனா யூகே ரிசர்ச் சென்டர்ல ஒரு சில அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, they are going to work on 100 pathogens இப்ப ஸ்டார்டிங்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஐ கெஸ் சோ நம்ம அதை கரெக்டா தெளிய வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, டெய்லி மெயில் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து மேகசின்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் டிசீஸ் எக்ஸ பத்தின அந்த யூகே எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப எலாபரேட்டா அவங்க வந்து டிசீஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏன் இது வருது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது இந்த டிசீசஸ் எல்லாம், பேண்டமிக்கா மாறுது பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்சும் ஒரு காரணம். புது புது வைரஸ் ஜூனோட்டிக்ல இருந்து அனிமல் ஒரிஜின்ல இருந்து இன்டராக்ஷன்னால ஹியூமன்ஸ்க்கு வருது, ஜம்ப் மூலமா நிஃபா பத்தி போட்டிருக்கோம், அதுல இருக்கு. அது இல்லாம இவங்க இன்னும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து வேக்சின் ப்ரிப்பரேஷன் தான் நம்மளுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி. மாஸ் வேக்சின் டிரைவ்ஸ் இருக்கணும். அது இல்லாம இந்த கண்டுபிடிச்ச வேக்சின் டோசஸ கரெக்டான இடத்துல போய் டெலிவர் பண்ணணும், கரெக்டான நேரத்துல எல்லாருக்கும் அது டெலிவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு குளோபலா எல்லாரும் சேரணும், எல்லா கண்ட்ரீஸும் ஒண்ணு சேர்ந்து பேண்டமிக் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்பல இருந்தே வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்காம இப்பவே
அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது, எப்படி குளோபல் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதாகட்டும், அது டிசீஸ் எபிடமிக்ல இருந்து பேண்டமிக் ஆகாம தடுக்கிறதாகட்டும், அதை எல்லாத்தையும் அவங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து பேண்டமிக்காக குளோபல் கண்ட்ரீஸ் எல்லாருமே ஒரு ட்ரீட்டி கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி, தட்ஸ் a very nice term. ஏன்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்லயோ இல்லை ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ்லயோ லைக் குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி பத்தி வரலாம். ஸோ இன் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம வந்து ஒரு அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ட்ரால் மெட்டீரியலா பார்த்தாலும் கூட அந்த குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது இட் இஸ் இன் ரீசென்ட் நியூஸ். அது என்ன சொல்றது, அது வந்து அந்த யூகே சயின்டிஸ்டோட ஒரு தனிப்பட்ட கருத்தா இல்ல அந்த இன்ஸ்டிடியூஷனோட கருத்தா கூட இருக்கலாம், which is not relevant to the இந்தியன் சர்க்கம்ஸ்டான்சஸ். பட் இருந்தாலுமே வந்து அது ரீசென்ட் நியூஸ்ல இருக்கு அப்படிங்கறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி, that's a nice term. ஸோ அண்ட் அந்த முயற்சியும் நல்லது தானே. ஏன் அந்த ட்ரீட்டி இருக்கணும்னா, ஒரு கண்ட்ரியில வேக்சின்ஸ் உருவாகுது, அந்த கண்ட்ரியில இருக்கிற வேக்சின்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் எப்படி போய் கரெக்டா அந்த குளோபலைசேஷன் செயின் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்கு ஒரு ட்ரீட்டி, எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த தட் இஸ் அ நைஸ் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. ஸோ எனிவே இந்த டிசீஸ் பத்தியும் நம்ம இந்த டிசீஸ் எக்ஸ்னா என்னங்கிற அந்த டெர்மினாலஜி பத்தியும் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த யூகே சயின்டிஸ்ட் என்னென்ன ஐடியாஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். நீங்க சொன்ன அந்த டெய்லி மெயில் ரிப்போர்ட்டை கூட முடிஞ்சா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அதை நம்ம வியூவர்ஸ் வந்து they can go and verify. Of course அது ரொம்ப எக்ஸாஸ்டிவ் எலாபரேட்டட், பொறுமை இருக்கிறவங்க அதை படிக்கலாம், இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் சத்யபிரியா. இன்னொரு கரண்ட் அஃபேரோட we'll meet for the next explainer video. Thank you. Thank you.